மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்துட்டு இட்லியும் தக்காளி சட்னி வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ தக்காளி சட்னி வந்துட்டு நார்மலாக கொஞ்சம் ஸ்பைஸ்னஸ் இல்லாமல் வந்துட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்துட்டு மிளகு அதிகமாக போட்டு நல்லா காரசாரமாக செஞ்சுருந்தேன். ஸோ அந்த ரெசிபி தான் வந்துட்டு இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வந்து எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டு வந்துட்டு ஒரு 4-5 பல் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு தக்காளி வந்து 5 எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வந்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்துட்டு கடாயை வச்சுக்கலாம். லைட்டாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு வந்துட்டு நல்லா போட்டு அது நல்லா செவக்கிற அளவுக்கு வந்துட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு மிளகாய் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 5 மிளகா போட்டிருக்கேன், வரமிளகா. ஸோ நல்லா வந்துட்டு எல்லாமே செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தக்காளியிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி வந்துட்டு ஜூஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு ஃபுல்லாக வந்து சுண்டி வர அளவுக்கு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து அரைக்கும் போது வந்துட்டு இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.